சின்னதா குட்டி வாண்டு போல. என்னடா முட்டை வெறா கொஞ்சம் மாதிரி முட்டை தான் விடுது. பொறுமையாக இருக்குண்ணா. பொறுமையாக கடைப்பிடிங்க. என்னடா முட்டை முட்டையாக விடுது. குறவையாக இருக்கும். குறவை இல்லைன்னா வேற அது மாதிரி தாண்டா இருக்கு. பெருசு இவ்வளோ கூட இழுத்துட்டு போதா? ஆமாடா லாக் ஆயிடுச்சு இவ்வளோ. இருடா பொறுமையாக வெயிட் பண்ணி க்ளீன் ஆயிடு. அது சொண்டிக்கிட்டு தானே முட்டை விடுது. வாயில் வச்சிருக்கும் போல. இப்போ வீல்ரா அது பிடிச்சிருங்க. வீல்ரா அது முட்டை வச்சிரு. என்ன மட்டும் விட்டுறாத. புடியா அவ்வளோ நீ ஃபஸ்ட்டு முழுவத்தே வச்சிருக்கோம் வாயில. டேக்கான முட்டை விடுதலடா. பத்திரிக்கை துறை அமைச்சர் வர்றாரு. எடுத்து விட்டியா? வேறா பிடிக்கணும்ண்ணே. வேறா பிடிக்கணும் இல்லை. நானே எவ்வளோ இந்த தோண்டில் வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்குது. சிலேபி மீனோட முட்டை விடும். வீடியோவா பாஸ் பண்ணுறான் யாரு? விலாக் வர்றாங்களா? மீனோடா தெரியல. வீடியோவை எடுக்கிறாங்க. ஐயோ பயணம் வந்திருக்காங்களா? மீன் தானா? அது அங்கனே தான் இருக்கு அந்த கரை. எது ஓடிடுமா கரை? எல்லாம் இருக்கும்ல. அது வேறாவா என்னன்னு தெரியல. ஜிலேபி மீனோட அது மாதிரி முட்டை விடுமா? அவ்வளோ முட்டை விட வெறா மீன்னா ஒரே தான் முழுங்கிட்டு நேரம் போயிருக்கும்டா. முட்டை தானே விடுது. வெறா மீன்லாம் உடனே முழுங்கிட்டு போயிருக்கும்டா. நேரம் கடிச்சுக்கிட்டுலாம் இருக்காதுடா. பசங்க இருப்பா. ஆமாம் அது அப்படியே ஒரே முழுங்கிட்டு போயிட்டே இருக்கும்டா. இது ஜிலேபி மீன் ஓரளவுக்கு சைஸாக இருந்தால் முட்டை விடும். இந்த நம்ம தூண்டில் போய் இழுக்கிற அளவுக்கு மீன் இருக்கா? கொல்லிக்கட்டை மாதிரி போட்டு வச்சிருக்கோம். டார்கெட்டு கிளி அங்கன வரு. முட்டை முட்டையாக வருது. எனக்கு ஒன்று முட்டை விடுது. பூரா முட்டையாக இருக்குது. ஜிலேபி மீன் தான் முட்டை விடுது. பெருசானா? கிடைச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டான்.